Hello students, welcome to Hiba Study Time. 10th standard CBSE Maths பார்த்துட்டு இருக்கோம் chapter 5 exercise 5.2ல 4th question இந்த வீடியோல பார்க்கலாம். So last questions வரைக்கும் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ மறக்காம சேனல்ல போய் பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4th question. Which term of the AP அப்படின்னு கொடுத்துட்டு 3, 8, 13, 18 is 78. இப்போ எனக்கு ஒரு AP series கொடுத்துட்டு 78 வந்து எந்த டேர்ம்ல வரும்னு கேக்குறாங்க. which term அப்படினாலே என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். which termனா என்னோட வேல்யூ என்ன. அப்போ 3, 8, 13, 18 இந்த சீக்வென்ஸ்ல சரியா 78 எங்க வரும்? 4th டேர்மா, 5th டேர்மா, 6th டேர்மான்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று எல் வச்சுட்டும் செய்யலாம், இன்னொன்று என் வச்சுட்டும் செய்யலாம். பட் எப்போ எல் யூஸ் பண்ணும், எப்போ என் ஃபார்முலா யூஸ் பண்ணும், ஏஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணும் நமக்கு தெரியணும். சரிங்களா? எப்போ நமக்கு கொடுத்துருக்க சீரீஸ் வந்து இன்ஃபைனைட் சீரீஸாக இருக்கோ, இன்ஃபைனைட் சீரீஸ்னால் என்ன, நமக்கு எண்ட் இருக்காது, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்க மாட்டாங்க, கண்டினியூட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் நம்பர்ஸ் வரும்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இன்ஃபைனைட்டு சீரீஸ் இருந்தால் நான் ஏஎன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், எல் ஃபார்முலா எடுத்துக்க கூடாது. 78 வந்து லாஸ்ட் டேர்ம் நாங்கள் சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? இதில் ஏதோ ஒரு டேர்ம் 78. அப்போ 78 நான் எப்படி எடுக்கணும்? ஏஎன்னு தான் எடுக்கணும். சொல்யூஷனில் கிவன் எழுதிடலாம். 3, 8, 13 and 18 அண்ட் இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஏஎன் வந்து 78ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த சீரீஸ்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஏ வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் 3, அப்புறம் டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். டி வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? A2 மைனஸ் A1. இது A1, இது A2, இது A3. ஸோ A2 மைனஸ் A1 செஞ்சால் போதும். A2 வந்து 8 மைனஸ் 3, 8 மைனஸ் 3 5. கிளியராக இருக்கா? ஸோ டி வேல்யூ தெரியும், ஏ வேல்யூ தெரியும், ஏஎன் வேல்யூவும் தெரியும். இப்போ என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ பி. இப்போ ஏஎன் இடத்துல 78, ஏ இடத்துல 3, என் வேல்யூ கண்டுபிடிக்கணும், டி இடத்துல 5. கிளியரா? எப்படி கொண்டு போகிறோன்னு புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன வரும்? ப்ளஸ் 3 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 78 minus 3 is equal to n minus 1 into 5ன்னு இருக்கும். 78ல 3 மைனஸ் பண்ண எவ்வளோ? 75. இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 டிவிஷனில் கொண்டு வரேன், which is equal to n minus 1. 75 divided by 5. 5 ones are balance 2, 5 5s are 25. So 15 times. Minus 1 inside கொண்டு வந்தால் plus 1 is equal to n. Therefore 16 is equal to n. என்னோட வேல்யூ 16 கிடைச்சிருக்கு. 16th டேர்மோட வேல்யூ தான் 78. புரியுதா? என்னோட வேல்யூ 16, எத்தனாவது டேர்ம்னு கேட்குறாங்க. ஸோ ஏ 16 தான் 78. இது எப்படி எழுதலாம்? நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா 16th term of the AP is 78ன்னு எழுதலாம். இல்லை டேரெக்டாக n is equal to 16ன்னு எழுதலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோன்ட்டு? ரொம்ப ஈஸி. ஏஎன் ஃபார்முலாவில் ஏ அண்ட் டி சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஏஎன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 3 அந்த சைட் கொண்டு போகிறோம், நெக்ஸ்ட் லைனில் 5 டிவைட் பண்ணுறோம், அடுத்த லைனில் -1 அந்த சைட் கொண்டு போகிறோம். ஸோ என்னோட வேல்யூ 16. கிளியரா? அடுத்த சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th ஒன் பாருங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏபிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 ஏபி கொடுத்துருக்காங்க. இதோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ், டோட்டலாக எவ்வளோ டேர்ம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ டோட்டலாக 100 டேர்ம்ஸ் இருக்கா, இல்லை 15 டேர்ம்ஸ் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சீக்வன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? 7, 13, 19 அப் டு 205. ஸோ இங்கே முடிஞ்சிருச்சு. 205க்கு அப்புறம் எனக்கு வேற வேல்யூஸ் இல்லை. ஸோ இது ஃபைனைட் சீரீஸ். ஃபைனைட் சீரீஸில் இப்போ லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க, எல்லோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க. எல் வந்து 205. ஏன்னா இதுக்கப்புறம் வேற வேல்யூ இல்லைன்னா இதை நான் எல்லுன்னு கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் 2 மெத்தட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஏஎன் வச்சுட்டு செய்யலாம் லாஸ்ட் டேர்ம். அப்படி இல்லைன்னா n is equal to l minus a by d plus 1 வச்சுட்டும் செய்யலாம்.
ஸோ டேரெக்டாக இங்கே நமக்கு ஏஎன் வச்சுட்டு தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால சொல்யூஷன் நம்ம அப்படியே செய்யலாம். சொல்யூஷன் செட்டில் ஏவோட வேல்யூ 7, டியோட வேல்யூ a2 minus a1, 13 minus 7, which is equal to 6. D oda value 6. And an last term 205. Actually இது last term தான், கடைசி term. சரியா? an value தெரியும், a value தெரியும், b value தெரியும். இப்போ நான் என்ன ஃபார்முலால யூஸ் பண்ணோம்? an is equal to a plus n minus 1 into d. an value என்ன? 205, a value 7, n value கண்டுபிடிக்கணும் -1, d value 6. இப்போ +7 inside கொண்டு போலாம். 205 minus 7 is equal to n minus 1 into 6. 205 ல இருந்து 7, இது 15 ஆகும், 19, so 8, 198. 198 மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 6 டிவிஷன்ல கொண்டு வந்துற, which is equal to n minus 1. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். 6 3s are 18 balance 1, again 6 3s are 18. 33 is equal to n minus 1. இப்போ minus 1 இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ 33 plus 1 is equal to n. Therefore n is equal to 34. 33 plus 1 34. இப்போ total number of terms எவ்வளோ இருக்கு? 34 terms இருக்கு. கரெக்டா? total number of terms வந்து 34 இருக்கு. ஸ்டேட்மெண்ட் எழுத என்ன? total number of terms in APS 34. இப்போ next method, second method என்ன சொன்னா, n வச்சே கண்டுபிடிக்கலாம். n ஓட ஃபார்முலா l minus a by d plus 1. இது எப்போ யூஸ் பண்ணுனா, லாஸ்ட் டேர்ம் கொடுத்தா மட்டும்தான், l வேல்யூ இருந்தால் மட்டும்தான். இங்கே லாஸ்ட் டேர்ம் வேல்யூ 205, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 205 minus 7, d ஓட வேல்யூ 6 plus 1. இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணால் 198 divided by 6 plus 1. 6 டேபிளில் 33 டைம்ஸ் இப்போ தான் பார்த்தோம். So 33 plus 1, which is equal to 34. இதுதான் number of terms ஓட வேல்யூ. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். சரியா? ரெண்டு மெத்தட், இது ஆர் தான். நம்ம ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதே ஃபாலோ பண்ணுங்க, செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணாங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய சம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 18, 15 1/2, 13 up to -47. ஸோ ஏபி சீரீஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? சொல்யூஷனில் அதே தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். 18, 15 1/2, 13 up to -47. என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். a வேல்யூ 18, d வேல்யூ a2 minus a1, a2 வேல்யூ 15 1/2, a1 வேல்யூ 18. 15 1/2 சால்வ் பண்ணுங்க. 15 into 2 30, 30 plus 1 31/2 minus 18. இப்போ மறுபடியும் இது எல்சிஎம் எடுக்கணும். 31 minus 18 into 2, 8 2s are 16, 36 அப்போ by 2. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் -5/2 ஆன்சர் கிடைக்கும். இதுதான் D ஓட வேல்யூ. கிளியரா? அண்ட் இது எண்ட் ஆயிடுச்சு. ஃபைனைட் சீரீஸா, லாஸ்ட் டேர்ம் வேல்யூ an வேல்யூ -47. நான் an டேர்ம் வச்சுட்டு செய்கிறேன், நீங்கள் n வேல்யூ வச்சுட்டு வீட்டில் ட்ரை பண்ணுவீங்களா? சரியா? an is equal to a plus n minus 1 into d. an ஓட வேல்யூ -47 is equal to a வேல்யூ 18, n minus 1, d ஓட வேல்யூ -5/2. இப்போ இந்த ப்ளஸ் 18 இந்த சைடு வந்து என்ன ஆகிடும்? -18 மாறிடும், which is equal to n minus 1 into -5/2. நெக்ஸ்ட் பாருங்க, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். 8 plus 7 15, அப்போ -65 is equal to n minus 1 into -5/2. இப்போ இந்த -5/2 நான் லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாமா? -65 into 2/-5 ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம், which is equal to n minus 1.
மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 1s are 5, balance 1, 5 3s are 15. அப்போ 13 into 2 is equal to n minus 1. 13 into 2 26, minus 1 inside வந்தால் plus 1 is equal to n. Therefore 27 is equal to n. Number of terms எவ்வளோ இருக்கு? 27. எழுதிடலாமா? Therefore the number of terms in AP is 27. Understand ஆகுதா? சம் ஈஸியாக இருக்கு இல்லையா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் தமிழில் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.